நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கிற டைட்டில் கார்டோட நம்ம பிஎஸ்என்எல் பற்றி தான் இப்போ ட்ரெண்டிங் டாக்கே. மற்ற நெட்வொர்க்கெல்லாம் ஜூலை மாதத்தில் தன்னோட டேரிஃப் கட்டணங்களை சும்மா ஜிவ்வுன்னு ஏற்றிட்டாங்க இல்லையா, நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்கன்னு தான் இதை சொல்லணும். இந்த சமயத்தில் தான் நம்ம பிஎஸ்என்எல் எந்த வித டேரிஃபும் இன்க்ரீஸ் பண்ணாமல் கதவை திறந்து வச்சாங்க. அதிலிருந்து போர்ட்டிங் ரெக்வஸ்ட்டுகள்லாம் மற்ற நெட்வொர்க்குகளை திணற வச்சாங்க. பிஎஸ்என்எல்ல தேடி லட்சமாக கொஞ்ச நாட்கள்லையே படையெடுக்க ஆரம்பித்தாங்க. புதிய கஸ்டமர்ஸும் நிறையவே வர ஆரம்பித்தாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. எப்படி நம்ம நம்பரை மாற்றாமல் பிஎஸ்என்எல்லுக்கு மாறுறது? பேங்க்லேயும் அதே நம்பர், ஆதார் கார்டுலேயும் அதே நம்பர், ரேஷன் கார்டுலேயும் அதே நம்பர். ஸோ அவங்களுக்கான டிப்ஸு தான் இந்த வீடியோ. ஸோ முழுசாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் மற்ற எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் உங்கள் வேலிடிட்டி முடிகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி போர்ட்டிங் ரெக்வஸ்ட் கொடுத்து யூபிசி கோடு வாங்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா? போர்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட மொபைல் நம்பரை, அதாவது 10 இலக்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி அந்த மெசேஜை 1900ங்கிற நம்பருக்கு சென்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1900ங்கிற நம்பருக்கு சென்ட் பண்ணணும். பண்ணினதுக்கு அப்புறமா உங்கள் ஏரியாவில் உள்ள பிஎஸ்என்எல் கஸ்டமர் கேர் சர்வீஸ் சென்டருக்கு போய் உங்களோட கேஒய்சியை முடிச்சுட்டு புது பிஎஸ்என்எல் சிம் வாங்கி வச்சுக்கணும். 3லிருந்து 4 நாள் கழித்து முழுவதுமாக உங்கள் பழைய சிம் நெட்வொர்க் கட்டானதும் புது சிம்மை இன்சர்ட் பண்ணி பயன்படுத்த வேண்டியது தான். உங்களுக்கு போர்ட்டிங் ரெக்வஸ்ட்டு போட தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கோட கஸ்டமர் கேர் சர்வீஸ் சென்டரில் போய் சொன்னால் அவங்களே உங்களுக்கு யூபிசி கோடை வாங்கி தந்துடுவாங்க. அடுத்த விஷயம், நெட்வொர்க் சிக்னல் இருக்கா? பிஎஸ்என்எல் நெட்வொர்க் விஷயத்தில் இப்போ அருமையாக செயல்பட்டுருக்கு. அப்புறம் நெட் ஸ்பீடு 4G டவர்ஸு மெட்ரோ ஏரியாஸில் மட்டும்தான் இப்போ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டியில் இருந்தீங்கன்னா செமையான ஸ்பீடை நீங்கள் பெற முடியும். மற்ற இடங்களில் 3G டவர் இருந்தாலும் ஸ்பீடு சூப்பராக தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா வீடியோவை பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.